வணக்கங்க. இன்றைக்கி பாருங்கள் சமையல் குறிப்பு, வீட்டு குறிப்பில் நமக்கு இது தேங்காய் எண்ணெய் வீட்டிலே தயார் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி பார்ப்போம் பாருங்கள். நான் இந்த தேங்காய் இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நம்ம எடுத்துடணும். இது ஒரு மாதிரி வாடை அடிக்கும், தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்காது. அந்த அளவுக்கு போகாததுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து காய வச்சிடணும் பாருங்கள். சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த இது மாதிரி தேங்காய்லாம் மீதியாக இருக்கும் பார்த்திங்களா, இது இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள்லே காஞ்சிரும். இதெல்லாம் அது மாதிரி எடுத்து வச்சது தான். கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக இருக்க தேங்காயை எடுத்து காய வச்சா வெயிலில் 2 நாளில் காஞ்சிரும். இதை நம்ம வீட்டில் எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது, செக்கில் கொடுத்து தான் ஆட்டணும் பாருங்கள். 50 காய் 100 காய் நம்ம வீட்டிலே ஆட்டணும்னு நினச்சோம்னா தேங்காய் வாங்கி உடச்சி போட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக இது தேங்காய் சில்லு எடுத்து வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்தோம்னா நமக்கு தேங்காய் எண்ணெய் வீட்டிலே தயார் பண்ணலாம். செக்கில் கொடுத்து நம்ம கூடவே இருந்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டிலே தயாரித்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்கங்க. இப்படி தான் தேங்காய் எண்ணெய் தயார் பண்ணோம். வீட்டில் செய்யணுன்னா இந்த தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம எடுத்து தேங்காய் பால் தயார் பண்ணிட்டிங்களா, அதே மெத்தடில் தேங்காய் பால் எடுத்து நம்ம நல்லா அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை கேஸில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தேங்காய் எண்ணெய் வீட்டிலே கிடைக்கும். ஆனால் கேஸ் நிறைய செலவாகும். அதுக்கு நம்ம செக்கிலே ஆட்டிடலாம் பாருங்கள். வீட்டில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 தேங்காய் மட்டும் கூட எடுத்து தேங்காய் பால் எடுத்து நம்ம தேங்காய் எண்ணெய் தயார் பண்ணலாம். நான் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேங்க, பாய்ங்க.